இப்போ வந்து செலவழிக்கிறதுல வந்து நம்ம ரொம்ப செலவழிக்கிறோம். இது செலவழிக்கலாமா? வேண்டாமா? செலவழிப்பதும் ஒரு திறமை தான். எல்லாராலயும் செலவழிக்க முடியாது. எல்லாருக்கும் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கணும். செலவழிப்பதற்கு நாம ஏன் தயங்கக்கூடாது? தயக்கம் தேவையில்ல, குழப்பம் தேவையில்ல. செலவழிப்பது ஈஸி அப்படின்லாம் இல்ல. செலவழிப்பதற்கு நம்மளால முடியுது. நம்மகிட்ட ஒரு வருமானம் இருக்கு. ஒரு குறைந்தபட்ச வருமானம் இருக்கு. பிறருக்கு உதவி செய்வதற்கு நம்மளால முடியுது. அது ஒரு செலவு அப்படின்லாம் இல்லாம, அது நம்மளால முடியுது. செலவழிப்பதற்கும் எல்லாராலயும் முடியாது. அத இப்ப நினைப்பாங்க. பிறருக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. அத ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா முடியாது. அவங்ககிட்ட வந்து அந்த பொருளாதாரம் இருக்காது. அப்ப அது நம்மகிட்ட இருக்குது. அ இருக்குது. அப்படி இருக்கும்போது, அப்ப நம்மளால செலவழிக்க முடியும். நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாரி தான் இது. நம்மளால செலவழிக்க முடியும். எல்லாராலயும் செலவழிக்க முடியாது. செலவழிக்கலாம்னு நினைக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்கணும்ல. அதற்கு ஆதாரம் இருக்கணும்ல. அதற்கு அவங்கள்ட்ட வருமானம் இருக்கணும்ல. அப்போ அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வருமானம் இருக்கு. அப்படி நம்ம நினைக்கணும். செலவழிப்பதற்கான காரணம், பிறருக்கு உதவி செய்வதற்கான காரணம், உனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு, விலை குறைந்த ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுப்பதற்கு ஒரு என்ன ஒரு காரணம். நம்மளால அது முடியுது. பிறருக்கு ஒரு அன்பளிப்பை வாங்கி கொடுக்க நம்மளால முடியுது. பிறருக்கு உதவி செய்ய நம்மளால முடியுது. அந்த செலவுங்கிறது வந்து கூட அதற்கும் முடியணும்ல. செலவழிப்பதற்கும் எல்லாராலயும் முடியாதுல்ல. அப்ப நம்மளால அது முடியுது. அது ஒரு தன்னம்பிக்கையை தருகிற ஒரு விஷயம். நம்மளால அது முடியக்கூடிய ஒரு விஷயம். அ அதனால வந்து செலவழிப்பது என்பது நீங்க செலவழிச்சா தான் சில விஷயங்களுக்கு செலவழிச்சா தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையே கிடைக்கும். சம்பாதிப்பது எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கை தருமோ, அதுபோல செலவழிப்ப செலவழி செலவழிச்சா தான் சரியான விஷயத்துக்கு நீங்க செலவழிச்சா தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது. நம்மளால அது முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கணும். எல்லாராலயும் அது முடியாது. இது எதுக்கு வீண் செலவு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீணா நம்ம செலவு பண்ணுறோமோ அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. இது நம்மளால முடியுது. எல்லாராலயும் முடியாது. அப்படி நம்ம நினச்சு, அதை ஒரு தன்னம்பிக்கை தருகிற ஒரு விஷயமா நம்ம செய்யணும். இப்போ உன்னுடைய அம்மாவுக்கு நீ ஏதோ அன்பளிப்பு வாங்கி குடுக்குற. உங்க அப்பாவுக்கு எதையோ வாங்கி குடுக்குற அப்படின்னா, அது உன்னால முடியுது. பலரால அது முடியாது. பலருக்கு அதுக்கு வருமானமே இல்லாம இருக்காங்க. அப்படி நினைக்கணும். அப்போ நம்மளால முடியுது அப்படின்னா, நமக்கு அந்த வருமானம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீ உங்க அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, அண்ணனுக்கோ, உன் நண்பர்களுக்கோ அன்பளிப்பா இது ஒரு பொருள நீ வாங்கி குடு. ஏதோ ஒண்ணு. அப்போ அது நம்மளால முடியுதுன்னு நெனச்சு செலவு பண்ணணும். அதுபோல உங்க தேவைய பூர்த்தி பண்றதுக்கு கூட ஏதோ ஒரு தேவைய பூர்த்தி பண்றோம் அப்படின்னா, அது நம்மளால முடியுது. இப்ப முடியுது. எப்போதும் அது முடியும். எப்போதும் நமக்கு இந்த வருமானம் நிலையா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்போதைக்கு நம்ம முடியுது. வருமானம் வரும்போதாவது நம்ம அத செலவழிக்க முடியும். செலவழிக்க நாம கத்துக்கணும். இப்ப எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் கூட 100,00,00,000, 1000,00,00,000 சம்பாதிச்சவங்க கூட வருமானத்த இழந்து நிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியுமா எதிர்காலத்துல நம்ம இப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. அதனால வருமானங்கிறது வந்து என்னன்னைக்கும் நம்ம அந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலை இழந்து போறாங்க. அப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இப்போதைக்கே நம்மளால செலவழிக்க முடியும். அதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக வந்து அநியாய செலவுகள் அதெல்லாம் பண்ணாம, அதுல ஒரு நேர்மையான செலவுகள், தேவையான செலவுகள், அதை நம்மால் செய்ய முடியும். பலருக்கு அதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பலரால அது நெனச்சா கூட முடியாது. பலரால அந்த செலவு அவங்க தேவைகள பூ பலரால அவங்க தேவைய பூர்த்தி பண்ண கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது, நம்மளால அது முடியுது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த தேவைகள தள்ளி போடாம, வாய கட்டி வயித்த கட்டாம, உன்னால வாய கட்ட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. வயித்த கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால உனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு இப்போ உன்னால முடியுது. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்லாராலயும் அது முடியாது. இப்போ உன்னால முடியுது. ஒரு தன்னம்பிக்கை தருகிற ஒரு விஷயம். என்னால முடியுதுப்பா. எனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னால முடிகிறது. எனது தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னால் முடிகிறது. அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு என்னால் முடிகிறது. அதற்கான வாய்ப்பு என்னிடம் இருக்கிறது. அதற்கான பொருளாதார வாய்ப்பு என்னிடம் இருக்கிறது. ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தருகிற ஒரு விஷயமா நினைச்சு, செய்ய வேண்டிய செலவுகளை செய்யுங்கள். நியாயமான நியாயமாக செய்ய வேண்டிய தேவைகளை செலவுகளை செய்யுங்கள். நியாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அப்பதான் உங்க மனசு வந்து விரிவடையும். செலவுகள
அது இதுன்னு பயந்து பயந்து சம்பாதிக்கிறத அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் இல்லாமல், அந்த செலவழிப்பதும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தருகிற ஒரு விஷயமா இருக்கும். உங்களை முழுமையடைய செய்யும். முழுமையடைய செய்யும்.